கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன அக்ரஹாரம், அதுல ஒரு வீடு, அதுல ஒரு அம்மா, மீனாட்சி அம்மாள். கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல கணவரை போர்ல இழந்துடுறாங்க. அப்புறமா அந்த வீட்டுல சாம்பிராணியும் ஸ்லோகமும் மட்டும்தான். மீனாட்சி அம்மாக்கு ஒரே மகன் குமார். அவன் சென்னையில போய் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு அம்மா, சினிமாவா, அதெல்லாம் சரியாகாது. குமார் அன்னைக்கு நைட்டு ஒரு கடிதத்தை அம்மாவுக்கு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். அந்த கடிதத்துல, அம்மா, எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். நான் என் கனவை தேடி போறேன். கண்டிப்பா வெற்றியோட உன்னை தேடி திரும்ப நான் வருவேன். 5 வருஷம் ஓடிடுச்சு. ஒரு நாள் அந்த அக்ரஹாரமே ஷாக்கா பாத்துச்சு. பெரிய பன்னீர் வாசனையோட வானவில் மாதிரி ஒரு கார்ல குமார் வந்து இறங்கினான். கையில தேசிய விருது. அம்மா குமாரை பார்த்து, நீயா இது, பளிச்சுன்னு ஆயிட்ட? குமார் சிரிச்சுக்கிட்டே, அம்மா, நான் இயக்குன படம் உன்னோட கதை. நிறைய பேர் அழுதாங்க. அவங்க கண்ணீர் தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கு. அம்மா ஆனந்த கண்ணீரோட குமாரை பார்த்தாங்க. ஒரு அம்மாவோட கண்ணீரும் அந்த கண்ணீரை எப்படியாவது தொடச்சிடணுங்கிற மகனோட கனவும் சேர்ந்து ஒரு வெற்றி கதையா இங்க மாறிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி கதை வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.